பவர் 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 சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கும். லாஸ்ட் பண்ணிட்டாரு ப்ரோ. இதே பார்ட் 2 இருக்கு. இதே மஜாவா இருக்கும். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. தளபதினாலே மாஸ் தான் ப்ரோ. எந்த தளபதியா இருந்தாலும் புரியல. வேற லெவல்ல இருந்துச்சு. அதான் நான் சொல்லுவேன், படத்துல ஒரு ஒரு சீனுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடி இருந்தது. ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த ரோல்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க. நம்ம யோசிப்போம், இப்ப தளபதிக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் இருந்திருக்கும் படத்துல. ஆனா பிரசாந்தா இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு 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 சின்ன ஆர்டிஸ்ட் கூட ஃபுல் இம்பார்ட்டன்ட் மூவில இருக்கு. வேற லெவல் ப்ரோ. நம்ம அவரோட சொல்லவே தேவையில்ல. எஸ்கே பத்தி எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்துல. ப்ரோ கதையே கேட்டுருவீங்க போல இருக்கே ப்ரோ. ஓகே ப்ரோ, படம் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் எதுவுமே எதிர்பார்ப்போட வரல. நான் எந்த எதிர்பார்ப்போட வரல. நான் வந்து தளபதி பக்கம் வந்தேன். ட்ரெய்லர் எல்லாம் பார்க்காம வந்தேன். சோ எனக்கு எல்லா அந்த கேமியோவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காதெல்லாம் வந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டான்ஸ் இருக்கு. டான்ஸ் சூப்பர். அந்த மியூசிக் வந்து நல்லா இருந்தனால டான்ஸும் சூப்பரா இருந்துச்சு. வெரி நைஸ். யா ஐ திங்க் அதான் பெஸ்ட். 10க்கா 20 100 எடுத்துட்டு மைக் மோகன் தான் வந்து வில்லன் பண்ற மாதிரி. இல்ல நான் அப்படிலாம் வந்து தனியா பார்க்கல. கொடுத்தது எல்லாமே நல்லா பண்ணாங்க. கொடுத்த எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் இப்படிலாம் பிரிச்சுல பார்க்கல. நான் தளபதி ஃபேன், தளபதி மட்டும் தான் பார்த்தேன். சாரி. சூப்பர் கலக்கல். யாரெல்லாம் நெகட்டிவ் சொல்லல, யார் பண்ணாலும் நல்லா இருந்திருக்கு. தளபதி பண்ணாலே நல்லா இருந்திருக்கும். சோ இட்ஸ் ஓகே. நல்லா கால இளைஞர்களுக்கு அருமையான மூவி இது. மாசா இருக்கு, மாசா இருக்கு. பாட்டுல செம்ம வைபா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். செமையா இருந்துச்சு. படம் செம்மையா இருக்கு. ஓகே பிளாக் பஸ்டர், பிளாக் பஸ்டர். ஹோல்சம் வெங்கட் பிரபு நெக்ஸ்ட் லெவல். சூப்பரா இருக்குண்ணா. த்ரிஷா டான்ஸ் போச்சுட்டா. த்ரிஷா ஒரே குத்துதான். நல்ல தியேட்டர் மொமெண்ட் தான் படம். செம்மையா இருந்துச்சு. சூப்பர் 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 சூப்பர். தெரியல. செஞ்சுட்டாரு. சதற விட்டாரு ப்ரோ. த்ரிஷா வேற ஓடிட்டாரு. அழகிய தோல்மான் 2 ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பாருங்க. சூப்பர். பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா எல்லாம் பயங்கரமா எல்லாம் பயங்கரமா சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவல்ல சூப்பரா இருக்கு இல்லையா? நியூட்ரலா டிஏஜி லுக்ல எப்படி இருந்துச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இல்லன்னு தோணுச்சு பார்த்து வந்தபோது. ஆனா படத்துல அப்படிலாம் தெரியல. படத்துல 3 விஜய்க்குமே டிஏஜி லுக் பண்ணிருக்காங்க. 3 விஜய்க்குமே நல்லா தான் இருக்கு ப்ரோ. அதுல கடைசியில ஓஜி வில்லன் ஒருத்தர் வராரு. கேமியோஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கேமியோஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாது இருந்தது, பண்ணாமே இருந்தது. படம் சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்குது. அவருக்கு ஏத்த ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஸ்டார்டிங் அவர் தான் வராரு, விஜயகாந்த் தான் வராரு. நல்லா இருக்கு. 3 மணி நேரம் லாக் ஆகுது. அங்க அது லேக் ஆகல மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல பர்சனலி. படம் ஜாலியா ஒரு ப்ளூபர் விஜய் அந்த இதெல்லாம் இருந்துதா? ப்ளூபர் வந்து வச்சாங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. லாஸ்ட்ல எஸ் ப்ரோ. படம் மரண மாஸ் மாஸ் விஜய் தளபதி மாஸ் கவர் சுத்திங்க. வில்லன் செம்ம. படத்துல நிறைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எல்லாமே காமிச்சிட்டாங்க. பிரசாந்த் ஆக்டிங்ல நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கேப்டனுக்கு நான் சொல்லல, கேப்டனுக்கு பெர்ஃபெக்ட் ட்ரிபியூட். செம்மையா இருக்கு, போய் பாருங்க. மோகன் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் அவரும் நல்லா பண்ணிருக்காரு. பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. டான்ஸ் தளபதி கேட்கவா வேணும் உங்களுக்கு? மியூசிக் பண்ணிட்டாரு. ஈவன் பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கு. எல்லாமே வொர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருக்கு. ஃபுல்லா என்ஜாய் பண்றோம். 3 இயர்ஸ் படம்னா நம்ம ஊர்ல சொல்றாங்க. என்ன 3 இயர்ஸ் லாக் அடிக்கல. உங்களுக்கு எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரி தான். எந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட லாக் அடிக்கல.
யுவன்ஸோட பிஜிஎம் மியூசிக்லாம் பிஜிஎம் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே. இத ஃபேஸ் ரியாக்ஷன்ல இந்த படத்தை கன்வே பண்ணா எப்படி கன்வே பண்ணி சும்மா ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் எப்படி நல்லா இருக்கு அப்படிங்கிற பையனா தம்பு வச்சுக்கிறோம் நாங்க அதனால தான் சொல்றோம். நல்லா இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க தம்பு வச்சுக்கிறோம். செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. சொல்லிருங்க கையை கவனிச்சு நான் ஓகே தேங்க் அது எனக்கு எப்படின்னா தெரியும், படம் வந்துட்டு நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் சொல்றேன். இப்போ நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வந்து நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐப்ல வந்திருப்போம் எல்லாருமே. ஆனா அந்த ஐப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா அப்பெல்லாம் யாரும் பண்ணல. பின்னாடியே பிளாக் பஸ்டர்ன்றாங்க. அது அவங்களோட ஃபேன்ஸ், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்மளால சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்தேன்னா, இவங்க கொடுத்த அந்த இன்டர்வியூ எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தோம்னா சரி ஓகே பயங்கரமா இருக்கும். நம்ம இன்டர்வியூ பார்க்கணும். கரெக்ட் தான், இன்டர்வியூ பார்க்காமல பாக்குறது நம்மளுக்கு நல்லதுதான். 1000 கோடி கொண்டாடிக்கிறாங்க அதெல்லாம் தெரியல ப்ரோ, நீங்க வேணா ஒரு வாட்டி உள்ள போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது, செகண்ட் ஹாஃப் ஒரு அளவுக்கு ரிலேட் பண்ணலாம். ஆனா வந்துட்டு அந்த சிஜிஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகல. அந்த டிஏஜிங் பண்ணிருக்காங்கல்ல விஜய்க்கு, அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எதுவுமே தெரியல. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றீங்க. புரியல ப்ரோ, இன்னும் இம்ப்ரூவ் பண்றோம்ன்றீங்க. ஆமா நீங்க அதை வந்துட்டு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அது சாங்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப ட்ரோல் ஆச்சு. ஸ்கிரீன்ல பாக்க எப்படி இருந்துச்சு? அந்த ரெண்டு சாங்குமே வந்துட்டு அவ்வளவா இல்ல ப்ரோ. அந்த மட்டன்ற ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து அந்த பிஜிஎம் நடுவுல வந்துட்டு சாங் நல்லா இல்ல. எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா பாட்டுல வந்துட்டு ஒரு பாட்டு மட்டும் தான் வச்சு அதுமே எல்லாம் அப்படியே நின்றாங்க. லியோ பாட்டுல எல்லாம் வந்துட்டு ஜாலியா ஆடுனானுங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மத்தபடி மீதி எல்லாமே ஓகே. நான் எதிர்பார்த்த அளவை விட எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதனால என்னடா இது நிறைய வருதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஃபாதர் ஆஃப் விஜய் ஓகே, பட் அவங்களோட சன் ஆஃப் விஜய் கொஞ்சம் லைட்டா கிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கு. எஸ்கே ஓகே, அவர் என்னன்னா விஜய்க்கு அப்புறம் நானுன்ற மாதிரி ஒரு ரோல் இருக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. த்ரிஷா இருக்காங்க, அப்புறம் அவ்வளவுதான். மீதி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் இருக்கு. கிளைமேக்ஸ் ஓகே, ரொம்ப இழுத்துட்டு போற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்காக தான் வந்ததே. அவரு எல்லாமே ஓகே தான், பட் ரொம்பலாம் வரல, ஏதோ கொஞ்சம் வந்தார் அந்த மாதிரி. பார்க்கலாம், சூப்பரா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட். வில்லன் ரோல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நாங்க 2 பேர் மொத்த நாள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே தளபதி டோனி எல்லாமே சூப்பர். அவர் போய் சொல்றாரு ஆக்சுவலா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்மா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். வெறித்தனம்னா இதான் படமே. நல்லாஞ்சிரும். எஸ்கே ஆக்டிங் இல்ல கேமியோ நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எஸ்கே கேமியோ வேற லெவல். செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. பெஸ்டா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். ஒரு வாட்டி இல்ல, 2-3 வாட்டி, நிறைய வாட்டி பார்க்கலாம். விஜய்க்காக பார்க்கலாம். இல்ல கரெக்டா இருந்தது. எங்க ஏஐல எவ்வளவுங்க பண்ண முடியும், சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆர்டிபிஷியல் மாதிரிலாம் இல்ல. கேப்டன் தான் ஃபர்ஸ்ட் சீன் எதிர்பார்க்கவே இல்ல. கேப்டன் எஸ்கே எல்லாரும் எதிர்பார்க்காத சீன் நிறையவே வந்தது. ட்விஸ்டாவே இருந்தது. அஜித் மியூசிக் மட்டும் தாங்க போட்டுருக்காங்க. அஜித் காமிக்கல, லாஸ்ட் எண்டிங்ல அஜித்ல முடிச்ச மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது. டான்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல, விஜய் எப்பவுமே கலக்கிற சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி ட்விஸ்ட் என்னன்னா 3 விஜய் வர மாதிரி இருக்கும் லாஸ்ட் எண்டிங் மட்டும். அது நல்லா இருக்கு. பார்ட் 2 மேபி எடுக்கலாம், எப்படின்னு தெரியல. சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இளையராஜா பாட்டு நல்லா இருக்கு. இளையராஜா பாட்டு வந்து சொர்க்கமே என்றால் அந்த பாட்டு மறுபடியும் ஒண்ணுமே புரியல. கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க பார்க்கலாம். படம் வந்து முன்னாடியே
சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ வந்து பார்க்கணும், பார்த்தீங்கன்னா தான் அந்த சஸ்பென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு. செம மூவி ப்ரோ. மியூசிக் பிஜிஎம் வந்து செமையா போட்டுருந்தாரு ப்ரோ. மியூசிக் கிரிட்டிசிசம் வாங்கியிருந்தாரு, பிஜிஎம்லாம் பட்டையை கிளப்பிட்டாரு. தளபதி வந்துட்டு செம கூஸ்பம் மூமெண்ட் தான் ப்ரோ. தளபதி ஃபேனா இருந்தீங்கன்னா பக்கா ஃபிலிம் ப்ரோ. அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிலாம் இருந்துச்சு ப்ரோ, அதெல்லாம் பத்தி பேசியிருந்தாரு. ஆனா தளபதி ஃபேனா இருந்தீங்கன்னா கூஸ்பம்ஸான ஃபிலிம் ப்ரோ. இது ஒரு சீனும் ரசிச்சு பாப்பீங்க ப்ரோ. புல்லரிக்கும் அப்படியே. தளபதி தான் ப்ரோ, எப்பவுமே தளபதி தான் கெத்து. சூப்பர் சூப்பர் தளபதி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால எங்களுக்கு எல்லாமே கிஃப்ட். நாங்க ஆக்சுவலி வந்து பார்க்கவே இல்லை ட்ரெஸ்ஸா இருந்து, பட் சூப்பரா இருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் அந்த என்ன படத்துல ஆடி இருப்பாங்க, கிளி படத்துல அந்த ஸ்டெப்லாம் போட்டிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. படம் மொத்தமா 3 மணி நேரம் சொன்னாங்க, ஏன் லாக் ஆகுது? எதுவுமே லாக் ஆகல, சூப்பரா இருந்தது. திருப்தியா இருந்துச்சு, மனசு திருப்தியா பார்க்கலாம். லிஸ்ட்ல நிறைய கஷ்டம். ட்விஸ்ட் இருக்கு, ஃபுல்லாவே ட்விஸ்ட் இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். மோகன் சார் நடிக்க எப்படி இருக்கு? பழைய ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லைங்க, எல்லாம் புது ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்காங்க, சூப்பரா பண்றாங்க. வயசானவங்க மாதிரியே தெரியல, சூப்பரா நடிக்கிறாங்க. டெக்னிக்கல் மார்க் கொடுங்க, அவங்க ரோல் டெக்னிக்கல் மார்க் கொடுங்க. 10க்கு 10 வந்துட்டாரு, இருந்தாலும் நல்லா வந்துறாரு, நல்லா பண்ணிக்கிறாங்க. இந்த தலையோட வாய்ஸ் கேக்குதுன்னு சொல்றாங்க. அப்படியே தலையோட வாய்ஸ் இல்ல, தலை பாட்டு மட்டும், தலை மங்காத்தா பாட்டுல இருந்து ஒரு பாட்டு வருது, வேற எது இல்ல, அதுதான். சிவகார்த்தி பிரபுதேவா சூப்பர்.